நலம் வளம் ஆரோக்கியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கதை நேரம். கதை 3. செருப்பு தைப்பவனும் பணக்காரனும். செருப்பு தைக்கும் ஒருவன் தினம்தோறும் அதிகாலையிலிருந்து இரவு வரை எவ்வித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக பாடிக்கொண்டே இருப்பான். பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு பணக்காரன் வசித்து வந்தான். அவனுக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது. அதிகாலையில்தான் சிறிது கண்ணயர்வான். அந்த சமயம் பார்த்து செருப்பு தைப்பவன் பாட ஆரம்பித்து விடுவான். பணக்காரனின் தூக்கம் கலைந்துவிடும். இப்படியே பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் செருப்பு தைப்பவனை தன் மாளிகைக்கு வரவழைத்து, உனது வருட வருமானம் எவ்வளவு என்று கேட்டான். நான் வருஷக்கணக்கெல்லாம் பார்ப்பது கிடையாது. அன்றாட வருமானம்தான் எனக்கு, அதுவும் ஒரு நாள் கிடையாது என்றான் செருப்பு தைப்பவன். உன்னை நான் ஒரு பணக்காரனாக்க விரும்புகின்றேன். இதோ 100 தங்க நாணயங்கள் இருக்கின்றன. இவற்றை கொண்டு போய் பத்திரமாக வைத்து கொண்டு அவசியம் நேரும்போது செலவு பண்ணிக்கொள் என்று கூறி பணக்காரன் தங்க நாணயங்களை கொடுத்தான். செருப்பு தைப்பவன் கரை காணாத சந்தோஷத்துடன் தங்க நாணயங்களை வாங்கி கொண்டு வீட்டில் பத்திரமான ஓரிடத்தில் அவற்றை புதைத்து வைத்தான். அன்று முதல் அவன் பாடுவதை நிறுத்திவிட்டான். அவனுக்கு எப்பொழுதும் தங்க நாணயங்களை பற்றியே ஞாபகம். அவற்றை காவல் செய்வதை விட வேறு வேலை எதுவும் செய்ய முடியவில்லை. யாராவது வந்து திருடிவிடக்கூடாது என்று இரவிலும் அவன் கண் விழித்து கொண்டு உட்கார்ந்திருப்பான். ஒரு சிறு சலசலப்பு கேட்டாலும் ஓடிப்போய் நாணயங்கள் பத்திரமாக இருக்கின்றனவா என்று பார்த்து விட்டு வருவான். இப்படி மன நிம்மதி இழந்து கவலையிலும் பயத்திலும் காலம் தள்ள அவனால் முடியவில்லை. ஒரு நாள் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பணக்காரனுடைய மாளிகைக்கு சென்றான். ஐயா, நீங்கள் கொடுத்த இந்த 100 நாணயங்களையும் நீங்களே எடுத்து கொள்ளுங்கள். என்னுடைய பாட்டையும் என்னுடைய நித்திரையும் எனக்கு திருப்பிக் கொடுங்கள் என்றான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.